Welcome to Mass IAS Academy 100 Days 100 Science Topic Series Day 11 Biology topic one of the important topics animal tissues பற்றி நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா both online and offline courses அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா books ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் both இங்கிலீஷ் and தமிழ்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384178110 இந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஷ்யூஸ்ல அனிமல் டிஷ்யூஸ் பத்தி பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா பிளான்ட் டிஷ்யூஸ் பார்த்தோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா அனிமல் டிஷ்யூஸ் வித் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். அனிமல் டிஷ்யூஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ் இருக்கு. எதெல்லாம் பாத்தீங்கன்னா எபிதீலியல் டிஷ்யூஸ், அதாவது தமிழ்ல எபிதீலியல் டிஷ்யூன்னு சொல்லுவோம். செகண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசு. தேர்ட் மஸ்குலர் டிஷ்யூ, தசை திசு. ஃபோர்த் நர்வஸ் டிஷ்யூ, நரம்பு திசு. இனி இதை பற்றி நம்ம என்ன செய்ய போறோம் பிரீஃபா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஷ்யூ எதுன்னு பாத்தீங்கன்னா எபிதீலியல் டிஷ்யூ. ஏற்கனவே எபிதீலியம்னா என்னன்னு பார்த்தோம். எபிதீலியம் சொல்றது அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் த அனிமல் பாடி. அதை நம்ம என்ன சொல்லுவோம் எபிதீலியல். எபிதீலியல் பாத்தீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸ் நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் என்ன செய்யணும்னா தனித்தனியா என்ன செய்யுது வெளியில இருந்து பாதுகாக்குது. ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் நம்ம என்ன செய்யுதுன்னா இந்த எபிதீலியல் டிஷ்யூஸ் என்ன செய்யுது பாதுகாக்குது. இந்த எபிதீலியல் டிஷ்யூஸ் எதுல எல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்கின், அதாவது உங்களுடைய தோல்ல இருக்கும். அப்புறம் லைனிங் ஆஃப் த மவுத், உங்க வாயுடைய உட்பகுதியில இருக்கும். அதுக்கப்புறம் பிளட் வெசல்ஸ், இரத்த நாளங்கள். ஆல்வியோலே ஆஃப் த லங்ஸ், லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல்வியோலே அதாவது நுரையீரல்ல இருக்கக்கூடிய காற்று பைகள். அதுக்கப்புறம் கிட்னி டியூபிள்ஸ்ல இருக்கும். இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா எபிதீலியல் டிஷ்யூஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த எபிதீலியல் டிஷ்யூஸ் பாத்தீங்கன்னா டைட்லி பேக்ட், அதாவது எப்படி என்ன இருக்குன்னா கண்டினியூஸ் ஷீட்டா இருக்கு. அந்த செல்ஸுக்கு இடையில என்ன இருக்காது கேப்ஸ் இருக்காது. அதாவது அடர்வாக என்ன செய்யணும்னா அடுக்கப்பட்டு கண்டினியூஸா இருக்கும். அதுக்குள்ளாடி என்ன இருக்காது இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்காது. இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் சொல்லும் போது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு இடையில என்ன செய்யாது இடைவெளி இருக்காது. அதாவது ஒரு லேயர், இப்ப நம்ம ஸ்கின் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல என்ன செய்யும் எல்லா பொருட்களும் என்ன செய்யாது உள்ளாடி போகாது. அதே அது இந்த எபிதீலியல் என்ன செய்யும்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ், நம்ம பாடியிலயும் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ஸ்க்கு என்ன செய்யும் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண. நம்ம ஸ்கின் வழியா உள்ளாடி என்ன செய்யும் காற்றுகள் போகும். அதே மாதிரி வெளியில என்ன இருக்கும் வேர்வை துளிகள் வரும். இதை என்ன செய்யும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது எபிதீலியல் டிஷ்யூஸ் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த எபிதீலியல் டிஷ்யூஸ் பாத்தீங்கன்னா திரும்பவும் 2 டைப்ஸா பிரியுது. இந்த எபிதீலியல் டிஷ்யூஸ் பாத்தீங்கன்னா திரும்பவும் 2 டைப்ஸா பிரியுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிள் எபிதீலியம், அதாவது எளிய எபிதீலியம். செகண்ட் காம்பவுண்ட் எபிதீலியம், கூட்டு எபிதீலியம். இப்படி 2 டைப்ஸ் என்ன செய்யுது எபிதீலியல் டிஷ்யூஸ் ஸ்பிளிட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் எபிதீலியம். சிம்பிள் எபிதீலியம்னாலே சிங்கிள் லேயர், ஒரே ஒரு லேயர் தான் என்ன செய்யும் அதுல இருக்கும். சிங்கிள் லேயர்னா ஒரே ஒரு அடுக்கு அடுக்கால என்ன செய்யறது உருவாக்குறத நம்ம என்ன சொல்லுவோம்னா எளிய எபிதீலியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் எபிதீலியம் திரும்பவும் 5 டைப்ஸா பிரியுது. இந்த சிம்பிள் எபிதீலியம் திரும்பவும் 5 டைப்ஸா பிரியுது. எதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கியூமஸ் எபிதீலியம், தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா தட்டை எபிதீலியம். ஸ்கியூமஸ் எபிதீலியம் தமிழ்ல தட்டை எபிதீலியம்னு சொல்லுவோம். இந்த ஸ்கியூமஸ் எபிதீலியம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா, அதாவது அதோட லேயர் ரொம்ப மெலிசா இருக்கும். அதே மாதிரி பிளாட், அது எப்படி இருக்கும் தட்டையா ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதே மாதிரி வெளியில தெரியறது மாதிரியான நியூக்ளியஸ் இதுல இருக்கும். இதோடைய செல் பவுண்டரிஸ்னா என்னது பவுண்டரிஸ்னா அந்த செல்ல சுத்தி இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்குன்னா இர்ரெகுலரா இருக்கும். சரி, அது என்ன செய்யுமா பக்கத்துல இருக்க செல்லுக்கு கூட என்ன இருக்கும் க்ளோஸா அட்டாச்ட் ஆகி இருக்கும். இது எங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்னர் லைனிங் ஆஃப் த மவுத், நம்ம வாயோடைய உள் பகுதியில, லங் ஆல்வியோல அதாவது காற்று பையில, அதுக்கப்புறம் பிளட் வெசல்ஸ்,
வேற என்னென்ன ஆர்கன்ஸ்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா பக்கல் கேவிட்டின்னு சொல்லும்போது நம்மளுடைய வாய்க்குழி, அதுக்கப்புறம் டங் நாக்கு, அப்புறம் ஈசோபேகஸ், எலிமெண்டரி கெனல்ல வந்து இருக்கு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கிறது. அதாவது ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கு என்ன செய்யறது, பாதுகாப்பு கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கியூபிடாய்டல் எபித்தீலியம். தமிழ்ல கனசதுர எபித்தீலியம் சொல்லி இந்த ஷேப்ல தான் இருக்கும். சிம்பிள் கியூபிடாய்டல் எபித்தீலியம் இருக்கும். இது எந்த ஷேப்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா பாலிகோனல் ஷேப்ல இருக்கும். இதுவும் சிங்கிள் லேயர் பாலிகோனல்ல இருக்கும். இதுல நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கும். நியூக்ளியஸ் வந்து சென்டர்ல இருக்கும். ரவுண்ட் ஷேப்டு நியூக்ளியஸ் வந்து சென்டர்ல இருக்கும். இது எங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா salivary duct, pancreatic duct, thyroid vesicles. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ரீஷன், எக்ஸ்கிரீஷன், அப்சார்ப்ஷன். செக்ரீஷன், எக்ஸ்கிரீஷன், அப்சார்ப்ஷன், அதாவது சுரத்தல், உறிஞ்சுதல் வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலமுலார் எபித்தீலியம். காலமுலார் எபித்தீலியம் தமிழ்ல தூண் எபித்தீலியம்னு சொல்லுவோம். இது வந்து செல் வந்து எப்படி இருக்குன்னா டால், நீண்ட பாலிகோனல் ஷேப்ல இருக்கும். ஒற்றை அடுக்கால உருவானது. டால் ஷேப்டு பாலிகோனல். இது வந்து எங்க இருக்கும்னா செல்லுடைய அடிப்பகுதியில இருக்கும். பேஸ் ஆஃப் த செல்லுடைய அடிப்பகுதியில இருக்கும். இதை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன், நம்மளுடைய குடலுடைய மேல் புறத்துல, அதுக்கப்புறம் ஸ்டொமக் வயிற்றுல, அதுக்கப்புறம் கால் பிளாடர், இதுல எல்லாம் பார்க்கலாம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ரீஷன் ஆர் அப்சர்ப்ஷன், சுரத்தல் அல்லது உறிஞ்சுதல் தான் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலியேட்டட் எபித்தீலியம். சிலியான்னு சொன்னாலே குறுநிலை சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிலியா அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த சிலியா வந்து எந்த ஷேப்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா காலமுலார் அல்லது கியூபாய்டல் செல்ஸ் மாதிரி இருக்கும். இது எங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னா நம்மளுடைய சுவாச குழாய், ஃபுலாப்பியன் டியூப்னு சொல்லும்போது யூட்ரஸ், கர்ப்பப்பை, அதுக்கப்புறம் bronchioles அண்ட் ஸ்மால் bronchi, லங்ஸ்ல இருக்கக்கூடியது. இந்த சிலியா வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஹேர்ஸ். அது வந்து என்ன செய்யணும்னா மூவிங் பேக் அண்ட் ஃப்ரோத், அதாவது பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன செய்யறது, உள்ள போகிறது வந்து என்ன செய்யும், வெளியில வர்றது என்ன செய்யறது தடுக்கிறதுக்காக அது வந்து ஒரு சின்ன சாஃப்ட் ஹேர்ஸா இருக்கக்கூடியதா நம்ம என்ன சொல்லுவோம்னா சிலியேட்டட் எபித்தீலியம், தமிழ்ல குறுயிலை எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாண்டுலார் எபித்தீலியம். கிளாண்டுலார் எபித்தீலியம் அதாவது சுரக்கும் எபித்தீலியம். இதுல வந்து என்ன செய்யணும்னா அடிஷனல் கிளாண்ட் செல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இது எதுல எல்லாம் பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா இன்டெஸ்டைன்லயும் பாங்க்ரியாஸ்லயும் இந்த கிளாண்ட்ஸ் வந்து என்ன செய்யுது சுரக்குது. அதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யும் இன்டெஸ்டைன்லயும் பாங்க்ரியாஸ்லயும் சுரக்குது. இதுதான் நம்ம என்ன பார்க்கிறது சிம்பிள் எபித்தீலியம். சிம்பிள் எபித்தீலியத்துல 5 டைப்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் ஸ்கியூமஸ் எபித்தீலியம், அதாவது தட்டை எபித்தீலியம், நெக்ஸ்ட் கியூபிடாய்டல் எபித்தீலியம், கனசதுர வடிவத்த எபித்தீலியம், தேர்ட் காலமுலார் எபித்தீலியம், தூண் வடிவ எபித்தீலியம், ஃபோர்த் சிலியேட்டட் எபித்தீலியம், குறுயிலை எபித்தீலியம், ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா கிளாண்டுலார் எபித்தீலியம், சுரக்கும் எபித்தீலியம். இனி என்ன பார்க்க போறோம்னா காம்பவுண்ட் எபித்தீலியம். காம்பவுண்ட் எபித்தீலியம் பாத்தீங்கன்னா consists of more than one layer of cell. சிம்பிள் எபித்தீலியத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா one layer of cell. காம்பவுண்ட் சொல்லும்போது more than one layer of cells. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் எபித்தீலியத்தோட ஃபங்க்ஷன்ஸ் மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ரீஷன் அண்ட் அப்சர்ப்ஷன். ஆனா இதோட ரோல் வந்து அதுல வந்து குறைவா தான் இருக்கு. ஆனா காம்பவுண்ட் எபித்தீலியத்துல பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதாவது காயங்கள்ல இருந்து, அதாவது இயந்திர ரசாயன ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளுடைய பாடி என்ன செய்யும் பாதுகாக்கும். இது எங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்கின், அதுக்கப்புறம் பக்கல் கேவிட்டில இருக்கும்.
The compound next பாத்தீங்கன்னா connective tissue. Second type of animal tissue. First type of tissue வந்து epithelial tissue. Second type of animal tissue பாத்தீங்கன்னா connective tissue. Second type of animal tissue connective tissue. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா இணைப்பு திசு. இது நம்ம பாடிக்கு என்ன செய்யும், ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் ஒரு சப்போர்ட்டை வந்து என்ன செய்யும் கொடுக்க, அதாவது நம்ம பாடிக்கு என்ன செய்யும், ஒரு வடிவத்தையும் ஒரு உறுதியும் வந்து கொடுக்கிறது. இது ஒவ்வொரு இந்த டிஷ்யூஸ் வந்து என்ன செய்யணும், ஒரு ஆர்கன் என்ன செய்யும், ஃபார்ம் ஆகும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ், அப்புறம் டிஷ்யூ ரிப்பேர், ஃபேட் ஸ்டோரேஜ், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் டு அதர் டிஷ்யூஸ். அதாவது டிஃபென்ஸ்னா என்னது, நம்ம உடம்ப வந்து என்ன செய்யும், பாதுகாக்கும். டிஷ்யூ ரிப்பேர்னு சொல்லும்போது இறந்த செல்கள் வந்து என்ன டிஷ்யூ, அதாவது ஓல்டு டிஷ்யூஸ் என்ன செய்யும், அது ரிப்பேர் பண்ணும். ஃபேட் ஸ்டோரேஜ், நம்ம பாடியில அதிகமா இருக்க ஃபேட்ஸ் என்ன செய்யும், ஸ்டோரேஜ் பண்ணும். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ், பிளட் வந்து ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு என்ன செய்யும், அனுப்புறது இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ். இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா ஏரியோலார் டிஷ்யூ. ஏரியோலார் டிஷ்யூ தமிழ்ல சொல்லணும்னா சிற்றிடை விளைமம்னு சொல்லுவோம். இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கும் மசில்ஸ் என்ன சொல்லுவோம், தசை, நம்மளுடைய தோலுக்கும் தசைக்கும் நடுவுல இருக்கலாம், அல்லது பிளட் வெசலுக்கும் நரம்பு, அதாவது ரத்த நாளங்களுக்கும் நரம்புகளுக்கும் இடையில இருக்கலாம். அதே மாதிரி போன் மேரோல இருக்கலாம். இது வந்து ஸ்பேஸ் என்ன செய்யும், ஃபில் பண்ணும். ஸ்பேஸ்னா ஏரியோலர்னால என்ன சொல்லுவோம், காற்றுகளை வந்து என்ன செய்யும், எங்கெல்லாம் கேப் இருக்கு அங்க என்ன செய்யும், காற்றுகளை வந்து ஃபில் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்ன செய்யும், சப்போர்ட் பண்ணுது. செல் ரிப்பேர், டிஷ்யூஸை வந்து ரிப்பேர் பண்றதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. இந்த பிக்சர்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஏரியோலார் டிஷ்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூக்கு இன்னொரு நேம் என்னன்னா ஃபேட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அடிப்போஸ் டிஷ்யூக்கு இன்னொரு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, இது வந்து எதுக்கு சிமிலரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏரியோலார் டிஷ்யூக்கு வந்து சிமிலரா இருக்கும். சரி, இதுவும் இதுக்கு அடியில தான் இருக்கு, ஸ்கின்னுக்கு அடியில தான் இருக்கும். இது வந்து நம்ம உடம்புல வந்து எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் வந்து என்ன செய்யும், அதாவது நம்ம பாடி வந்து எடுத்து போக மீதி எக்ஸஸா இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் என்ன செய்யும்னா ஃபேட்ஸ் என்ன செய்யும், கன்வெர்ட் பண்ணி இந்த டிஷ்யூஸ்ல வந்து என்ன செய்யும், ஸ்டோர் பண்ணும். இது எங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்னில இருக்கலாம், ஐபால் நம்ம கண்ணுடைய கோல பகுதியில இருக்கலாம், அதுக்கப்புறம் ஹார்ட்ல இருக்கலாம், இதயத்துல இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளட் வந்து பிளட்ல வந்து ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பிளாஸ்மா. அப்புறம் பிளட்ல என்னெல்லாம் இருக்குன்னா ரெட் பிளட் கார்பஸல்ஸ், ஒயிட் பிளட் கார்பஸல்ஸ், பிளேட்லெட்ஸ் வந்து இருக்கு. இந்த பிளட்ல வந்து இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ், அதாவது தண்ணி போன்ற திரவத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளாஸ்மா. அந்த பிளாஸ்மாவில் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ், புரதங்கள், அப்புறம் சால்ட் உப்பு, அப்புறம் ஹார்மோன்கள் இருக்கு. பிளட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட் நம்ம உடம்பு முழுசு என்ன செய்யும், போகும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கேசஸ், அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து என்ன செய்யும், ஹார்ட்ல இருந்து எல்லா பார்ட்ஸும் கொண்டு போகும். அதே மாதிரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் எங்க கொண்டு போகும், லங்ஸுக்கு வந்து கொண்டு போகும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து என்ன செய்யும், நம்ம பாடி முழுசு என்ன செய்யும், சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன செய்யும், எல்லா நம்ம பாடியில உள்ள வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன செய்யும், கரெக்ட் பண்ணும். இது எல்லாமே இந்த பிளட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போன் தான் என்ன செய்யுது, நம்ம பாடியோடைய ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லலாம். இதுதான் என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய மெயின் ஆர்கன்ஸ் வந்து என்ன செய்யறது, ப்ரொடெக்ட் பண்றது போன் தான் சொல்லலாம். போன் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், போன் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி என்ன செய்யாது, நான் பிளெக்சிபிள், அதாவது வளைஞ்சு கொடுக்காது. போன்ஸ் என்ன செய்யாது, சீக்கிரமா என்ன செய்யாது, ஒடிஞ்சு போகாது. போன்ஸ்ல இருந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால்சியம், அப்புறம் பாஸ்பரஸ் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிகமெண்ட்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா தசை நார்கள்னு சொல்லுவோம். லிகமெண்ட்ஸ்னா என்னது, ரெண்டு போன்ஸை வந்து கனெக்ட் பண்ணி இருக்கிறது. ஒரு போன் வந்து இன்னொரு போனு கூட கனெக்ட் ஆகி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், லிகமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், கால் முட்டியில இருக்கக்கூடியது, அப்புறம் கை முட்டியில இருக்கக்கூடியது. இது மூலமா நம்மளால என்ன செய்ய முடியும்,
நடக்கிறதுக்கு முடியும். நம்மளுடைய மூமெண்ட்ஸ் வந்து இந்த லிகமெண்ட்ஸ் வந்து உறுதுணையா இருக்கு. அதாவது தசை நார்கள் உறுதுணையாக இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெண்டன்ஸ் சொல்லும் போது தசை நாண்கள். தமிழ்ல என்ன சொல்லணும்னா தசை நாண்கள். இது என்ன செய்யுதுன்னா போன்ஸ வந்து மசில்ஸ் கூட இணைக்குது. ஒரு போன் தசைகளுக்கு கூட என்ன செய்யுது இணையுது. இது வந்து கொலாஜன் ஃபைபர்ஸால உருவானது. இது வந்து கொலாஜன் ஃபைபர்ஸால உருவானது. இது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்குது. அதே மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி வந்து லிமிட்டடா இருக்கு. அதாவது வளைஞ்சு கொடுக்கிற தன்மை வந்து லிமிட்டடா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்ட்லேஜ்னு சொல்லும்போது குருத்தெலும்பு. அது எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி அது வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும். அந்த போன்ஸ் வந்து அந்த ஜாயின்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அது எங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா நோஸ், ட்ரெக்கியா, லாரிங்ஸ்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third type of animal tissues வந்து muscular tissues. muscular muscles உடைய functions என்னன்னா பாத்தீங்கன்னா movement. muscles உடைய functions என்னன்னு பாத்தீங்கன்னா movement. musclesல வந்து ஒரு proteins இருக்கு. அந்த proteins பேர் என்ன சொல்லுவோம்னா contractile protein. அந்த protein பேர் என்னன்னா contractile protein. தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா விரியும் புரதம். அதனாலதான் நம்மளால என்ன செய்ய முடியும் ரிலாக்ஸ் பண்ண முடியும். நம்ம காலை தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி மூமெண்ட்ஸ், அதாவது நம்ம மூமெண்ட்ஸ் வந்து என்ன செய்ய முடியும் பண்ண முடியும். இந்த மஸ்குலர் டிஷ்யூஸ் பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ். எதெல்லாம்னா ஸ்மூத் ஆர் அன்ஸ்ட்ரிப்ட் ஆர் இன்வாலண்டரி மசில், ஸ்ட்ரிப்ட் ஆர் ஸ்கெலிட்டல் ஆர் வாலண்டரி மசில், தேர்ட் கார்டியாக் ஆர் ஹார்ட் மசில்ஸ். தமிழ்ல என்ன சொல்லணும்னா மென் தசை அல்லது வரியற்ற தசை, ஸ்மூத் ஆர் அன்ஸ்ட்ரிப்ட் ஆர் இன்வாலண்டரி மசில், எலும்பு சட்டக தசை அல்லது வரி தசை, ஸ்ட்ரிப்ட் ஆர் ஸ்கெலிட்டல் ஆர் வாலண்டரி மசில்ஸ், தேர்ட் கார்டியாக் ஆர் ஹார்ட் மசில்ஸ், இதய தசை. ஃபர்ஸ்ட் ஸ்மூத் ஆர் அன்ஸ்ட்ரிப்ட் ஆர் இன்வாலண்டரி மசில்ஸ். இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா thin, long, cylindrical shaped fibers இருக்கு. அது வந்து மெலிசா அதே மாதிரி நீளமா சிலிண்டர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ். இது ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்குமா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது இதுல இந்த தசைகளுடைய கதிர் வடிவில இருக்கும். மைய பகுதி வந்து எப்படி இருக்குன்னா சென்ட்ரல் போர்ஷன் வந்து எப்படி இருக்குமா ரொம்ப விரிஞ்சு இருக்கும். அதோட முனைப்பகுதி அதாவது டிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகியும் காணப்படும். இதுல வந்து சிங்கிள் நியூக்ளியஸ், ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் என்ன செய்யும், ஒரு சிங்கிள் நியூக்ளியஸ் வந்து சென்டர்ல இருக்கும். மிடில்ல வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். இந்த மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ணும். அதாவது இப்ப நம்மளுடைய சென்ஸ் இல்லாமலே அதுவே என்ன செய்யும், நம்மளுடைய விஷயஸ்ல நம்மளாவே என்ன செய்ய முடியாது, ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். அதுவே அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன செய்யும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டொமக் என்ன பண்ணுது நமக்கு என்ன செய்யுது நம்மளுக்கு வந்து தெரியாது. நம்ம கான்சியஸ் இல்லாமலே அது வந்து என்ன செய்யும் ஃபங்க்ஷன் பண்ண. அதே மாதிரிதான் நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய ஐரிஷ், அப்புறம் யூரிட்டர், இண்டஸ்ட்ரைன், பிரான்ச்சி ஆஃப் த லங்ஸ். அதாவது நம்மளுடைய விஷ் பவர் இல்லாமலே அந்த மசில்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்றத நம்ம என்ன சொல்வோம்னா இன்வாலண்டரி மசில்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாலண்டரி ஆர் ஸ்ட்ரிப்ட் ஆர் ஸ்கெலிட்டல் மசில்னு சொல்லுவோம். இந்த டிஷ்யூஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா லாங்கர், சிலிண்ட்ரிக்கல், அன்பிரான்ச்டு. அதாவது நீண்ட உருளை வடிவம் மற்றும் கிளைகள் அற்றதா இருக்கும். இதோட அவுட்டர் பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவுட்டர் பார்ட்ஸ்ல வந்து லைட் டீப் கலர்டு ஸ்ட்ரிப்ஸ், அதாவது வரிகள் ஒண்ணு வந்து டார்க் கலர்ல இருக்கும், ஒரு வரி வந்து லைட் கலர்ல இருக்கும். அது ஆல்டர்னேட்டா என்ன செய்யும் மாறிட்டு இருக்கும். லைட் பேண்டும் டார்க் பேண்ட் என்ன செய்யும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அதனாலதான் நமக்கு அது என்ன பேர் போட்டிருக்கோம்னா ஸ்ட்ரிப்ட் மசில் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய நியூக்ளியஸ் வந்து இருக்கும். அன்ஸ்ட்ரிப்ட்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் நியூக்ளியஸ் இருக்கும். அன்ஸ்ட்ரிப்ட்ல வந்து என்ன செய்யாது வரிகள் வந்து இருக்காது. ஸ்ட்ரிப்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய நியூக்ளியஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப நம்மளுடைய விஷயக்கு ஏத்தவரை என்ன செய்யலாம் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப உங்களுடைய கை கால் மூவ்மெண்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம் நம்மளுடைய வில்படி நம்ம என்ன செய்யலாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதனாலதான் நம்ம இதை என்ன சொல்லுவோம்னா வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்டியாக் மசில்ஸ். கார்டியாக்னாலே
ஹார்ட் கார்டியாக் அல்லது ஹார்ட் மசில்ஸ், அதாவது இதய தசைன்னு சொல்லலாம். இந்த மசில்ஸ் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்ல இருக்கும். இது எதுல வரக்கூடியதுன்னா இன்வாலண்டரி மசில்ஸ். இன்வாலண்டரி மசில்ஸ்னா நம்மளுடைய விஷ் இல்லாமலே அது என்ன செய்யுமா ஆட்டோமேட்டிக்கலா ஃபங்க்ஷன் ஆகும். இது எப்படி இருக்கும்னா பிரான்ச்ட் அண்ட் சிலிண்ட்ரிக்கல். பிரான்ச்னா கிளைகளுடைய உருளை வடிவத்துல இருக்கும். மிடில் ஆஃப் த செல், ஒவ்வொரு செல்லையும் மிடில்ல வந்து பாத்தீங்கன்னா 1 அல்லது 2 நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மள லைஃப் லாங் முழுசா என்ன செய்யுமா கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் பண்ணிட்டே இருக்கும். நம்மளுடைய வாழ்நாள் வரைக்கும் என்ன செய்யுமா, நம்ம உயிரோட இருக்கிறது வரைக்கும் ஹார்ட் என்ன செய்யுமா கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா blood circulatory activities. blood அதாவது காற்று சுற்றோட்டம் வந்து ஹார்ட்ல இதயத்தின் மூலமா தான் என்ன செய்யுது நடைபெறுது. நெக்ஸ்ட் லாஸ்ட் டைப் ஆஃப் அனிமல் டிஷ்யூ பாத்தீங்கன்னா nervous tissue. லாஸ்ட் டைப் ஆஃப் அனிமல் டிஷ்யூ nervous tissue. நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸையும் கண்ட்ரோல் பண்றதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நர்வஸ் டிஷ்யூ. இந்த நர்வஸ் டிஷ்யூ வந்து எதுக்கு கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வ்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததா நம்ம என்ன சொல்லுவோம்னா நர்வஸ் டிஷ்யூ. இந்த நர்வஸ் டிஷ்யூஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்றது நர்வ் இம்பல்ஸ் மூலமா. எக்ஸாம்பிளுக்கு இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணு வந்து டச் பண்றீங்க, நீங்க கையால என்ன செய்றீங்க ஒண்ணு டச் பண்றீங்க, அந்த பொருள் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு, அந்த இம்பல்ஸ் வந்து எப்படி இருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். அதாவது நர்வ் இம்பல்ஸ் என்ன செய்யுமா உங்களுடைய பிரெயினுக்கு ஸ்பைனல் கார்டு மூலமா என்ன செய்யும் பிரெயினுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். பிரெயின் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி நீங்க என்ன செய்யணும், உடனே நீங்க என்ன செய்வீங்க உங்களுடைய கைகளை வந்து தூக்குவீங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த ஆர்கன்ஸ் வந்து என்ன செய்யும் சென்ட் பண்ணும். நீங்க உடனே என்ன செய்வீங்க கை எடுப்பீங்க. சரி, அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூரான் அல்லது நர்வ் செல்ல தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேசிக் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். அதே மாதிரி லார்ஜஸ்ட் செல் இன் த அனிமல் பாடி நம்ம என்ன சொல்லுவோம்னா நர்வ் செல். லார்ஜஸ்ட் செல் இன் த அனிமல் பாடி என்ன சொல்லுவோம்னா நர்வ் செல். இந்த நர்வ் செல் வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ். நர்வ் செல்ல வந்து 3 டைப்ஸ். பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நர்வ் செல்னு சொல்லுவோம். இந்த நர்வ் செல் பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ். இதெல்லாம் ஆக்சான், சைட்டான், அப்புறம் டென்ட்ரான். ஆக்சான், சைட்டான், டென்ட்ரான். இதுல சைட்டான் பாத்தீங்கன்னா சென்டர் இருக்குல்ல, இதுல நடுவுல இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் சைட்டான்னு சொல்லுவோம். இந்த சைட்டான்ல எதெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் தான் இருக்கு. இந்த நியூக்ளியஸ் வந்து சைட்டான். நியூக்ளியஸ் எங்க இருக்கும் சென்டர்ல இருக்கக்கூடியது. அதை சுத்தி சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் சொல்லும் போது ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் சுத்தி இருக்கக்கூடியது, அதாவது ஸ்பெரிக்கல் போர்ஷன். இது பாத்தீங்கன்னா ஸ்பியர் ஷேப்ல இருக்கக்கூடியதா நம்ம என்ன சொல்லுவோம்னா சைட்டான். சைட்டான தமிழ்லயும் சைட்டான் தான் சொல்லுவோம். சைட்டான் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டென்ட்ரான். டென்ட்ரான்னா உணர்விலைகள், தமிழ்ல உணர்விலைகள்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா இந்த சைட்டான்ல இருந்து ஒரு மண்ணு பாஸ் ஆகுறது. இது பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன செய்யறது ஒரு பிரான்ச் வந்து பாஸ் ஆகுறது, ஒரு ஃபைபர் வந்து பாஸ் ஆகுறதா நம்ம என்ன சொல்லுவோம் டென்ட்ரான் சொல்லலாம். இந்த டென்ட்ரான் வந்து ஒன்னா இருக்கலாம் அல்லது மோரா இருக்கலாம். ஒன் ஆர் மோர். ஒரு டென்ட்ரான் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன் ஆர் மோர் இருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சான். ஆக்சான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நூல் இலைகள் மாதிரி தான் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடியது, அதாவது சைட்டான்ல இருந்து சின்ன சின்ன நூல் இலைகள் மாதிரி இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சான்னு சொல்லுவோம். இந்த ஆக்சான் வந்து ஒரு அதாவது நம்ம பாடியில நிறைய நியூரான்ஸ் இருக்கும். ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு மெசேஜ் அனுப்புறதுதான் இந்த ஆக்சானுடைய ஃபங்க்ஷன். இப்போ அனிமல் செல்ல வந்து நமக்கு என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா 5 அனிமல் டிஷ்யூஸ் வந்து 5 டைப்ஸ். எதெல்லாம்னா எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. இந்த எபிதீலியல் டிஷ்யூஸ் திரும்பவும் 2 டைப்ஸா பிரியும். சிம்பிள் எபிதீலியம், காம்பவுண்ட் எபிதீலியம். இந்த சிம்பிள் எபிதீலியம் திரும்பவும் 5 டைப்ஸா பிரியும். எதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கியூமஸ் எபிதீலியம், கியூபிடாய்டல் எபிதீலியம், சிலியேட்டட் எபிதீலியம், காலமுலார் எபிதீலியம், கிளாண்டுலார் எபிதீலியம். அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூஸ் பார்த்தோம். செகண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூல எதெல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூன்னு பாத்தீங்கன்னா
areolar tissue, blood, bone, adipose tissue, ligament, tendons. இது எல்லாமே connective tissues ன்னு பார்த்தோம். next third type என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா muscular tissue. muscular tissue. muscular tissueல 3 types பார்த்தோம். இதெல்லாம்னா smooth or unstripped or involuntary muscles, second unstripped or skeletal or involuntary muscles, third cardiac muscles, last பார்த்தோம் nervous tissue. nervous tissueல 3 types பார்த்தோம், cyton, axon, dendron. இப்போ நம்ம previous year questions வந்து பார்க்க போறோம். Which fluid carries absorbed fat from intestine and drains excess fluid from extracellular space back into the blood? எந்த திரவம் குடலில் இருந்து உறிஞ்சப்பட்ட கொழுப்பை எடுத்து செல்கிறது மற்றும் கூடுதல் செல்களிலிருந்து அதிகப்படியான திரவத்தை மீண்டும் இரத்தத்தில் வெளியேற்றும்? ஆப்ஷன் ஏ platelets, ஆப்ஷன் பி capillaries, ஆப்ஷன் சி plasma, ஆப்ஷன் டி limb. ஏ தட்டுக்கள், பி நுண்குழாய்கள், சி பிளாஸ்மா, டி நிணநீர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி limb. Second question, which is the fat accumulating tissue in our body? Option A epithelial tissue, option B vascular tissue, option C areolar tissue, option D adipose tissue. நம் உடலில் கொழுப்பு சேரும் திசு எது? A epithelial tissue, B vascular tissue, C areolar tissue, D கொழுப்பு tissue. Correct answer option D adipose tissue, கொழுப்பு திசு. Third question, which of the following is not a type of animal tissue? பின் வருவனவற்றுள் விலங்கு திசு அல்லாதது எது? ஆப்ஷன் A meristematic tissue, ஆப்ஷன் B epithelial tissue, ஆப்ஷன் C muscular tissue, ஆப்ஷன் D connective tissue. A meristematic tissue, B epithelial tissue, C தசை திசு, D இணைப்பு திசு. Correct answer option A meristematic tissue. Question number 4, blood is a type of dash tissue. இரத்தம் என்பது ஒரு வகை dash திசுக்கள். A muscular, B neural, C connective, D epithelial. A தசைநார்கள், B நரம்பியல், C இணைப்பு, D epithelial. Correct answer option C connective tissue. Next question, what is tissue? Cells which are similar in origin but dissimilar in form and function. B cells that are dissimilar in origin but similar in appearance and function. C cells which are dissimilar in form and function. D cells which are similar in origin, form and function. திசு என்றால் என்ன? தோற்றத்தில் ஒத்த ஆனால் வடிவம் மற்றும் செயல்பாட்டில் வேறுபட்ட செல்கள். ஆப்ஷன் பி தோற்றத்தில் வேறுபட்ட ஆனால் வடிவம் மற்றும் செயல்பாட்டில் ஒத்த செல்கள். சி வடிவம் மற்றும் செயல்பாட்டில் வேறுபடும் செல்கள். ஆப்ஷன் டி தோற்றம், வடிவம் மற்றும் செயல்பாடு ஆகியவற்றில் ஒரே மாதிரியான செல்கள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி cells which are similar in origin, form and function. Next question, a group of cells similar in origin and are specialized to form a particular function. For example, muscle cells in our body forms the muscles that brings about body movement is called A muscle, B tissue, C phloem, D fibers. தோற்றத்தில் ஒத்த செல்களின் குழு மற்றும்
அவை ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டை செய்ய நிபுணத்துவம் பெற்றது என்று அழைப்பர். உதாரணமாக நமது உடலில் உள்ள தசை செல்கள் உடல் இயக்கத்தை தூண்டும் தசைகள் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ மசில், ஆப்ஷன் பி டிஷ்யூ, ஆப்ஷன் சி phloem, ஆப்ஷன் டி ஃபைபர்ஸ். ஏ தசை, பி திசு, சி phloem, டி இழைகள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி tissue. Next question, blood and bones are examples of A connective tissue, B epithelial tissue, C meristematic tissue, D nerve tissue. இரத்தமும் எலும்புகளும் ஆப்ஷன் ஏ இணைப்பு திசு, ஆப்ஷன் பி epithelial tissue, ஆப்ஷன் சி meristematic tissue, ஆப்ஷன் டி நரம்பு திசு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ connective tissue. Next question, blood is an example of dash type of tissue. Epithelium, connective, nerve, muscular. இரத்தம் என்பது dash வகை திசுக்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டு. A epithelium, B இணைப்பு, C நரம்பு, D தசை. Correct answer option B connective. Next question, what is blood? A muscle tissue, a packing tissue, a connective tissue, a supporting tissue. இரத்தம் என்றால் என்ன? A ஒரு தசை திசு, B ஒரு பேக்கிங் திசு, C ஒரு இணைப்பு திசு, D ஒரு துணை திசு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் C ஒரு இணைப்பு திசு. Next question, the lining of the mouth is made up of dash. வாயின் புறணி dash ஆல் ஆனது. A scubidoidal epithelium, B pseudostratified columnar epithelium, C squamous epithelium, D columnar epithelium. Correct answer option C squamous epithelium. Next question, there are many organs in our body. Which of the following organs is the largest? நமது உடலில் பல உறுப்புகள் உள்ளன. பின்வரும் உறுப்புகளில் எது பெரியது? A stomach, B kidney, C skin, D brain. ஆப்ஷன் A வயிறு, ஆப்ஷன் B சிறுநீரகம், ஆப்ஷன் C தோல், ஆப்ஷன் D மூளை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் C skin. Dash tissue is formed beneath the skin and between internal organs. Dash tissue தோலுக்கு அடியிலும் உள் உறுப்புகளுக்கு இடையிலும் உருவாகிறது. ஆப்ஷன் A nerve, ஆப்ஷன் B adipose, ஆப்ஷன் C muscular, ஆப்ஷன் D epithelial. Correct answer is option B adipose. Question number 13, identify an example of connective tissue in humans. மனிதர்களில் உள்ள இணைப்பு திசுக்களின் உதாரணத்தை அடையாளம் காண்க. A muscles, B cells, C bones, D fibers. Correct answer option C. Next question, which of the following is a connective tissue? பின்வருவனவற்றில் இணைப்பு திசு எது? A vascular bundle, B skin, C bone, D epithelium. Correct answer option C bone. Question number 15, which tissues are found in bones of our body? நம் உடலில் எலும்புகளில் எந்த திசுக்கள் காணப்படுகின்றன? ஆப்ஷன் A parenchyma, ஆப்ஷன் B permanent tissue, ஆப்ஷன் C connective tissue, ஆப்ஷன் D epidermis. Correct answer is option C connective tissue. Question number 16, which of the following is not an animal tissue? பின்வருவனவற்றில் எது விலங்கு திசு இல்லை? A meristem tissue, B connective tissue, C epithelial tissue, D nervous tissue. Correct answer is A
meristem tissue. Question number 17. Dash tissue forms the inner lining of our mouth. Dash tissue நம் வாயின் உள்பரணியை உருவாக்குறது. Option A ciliated columnar epithelium. Option B simple squamous epithelium. Option C stratified squamous epithelium. Option D columnar epithelium. Correct answer is option B simple squamous epithelium. Next question. Stratified squamous epithelium is present in அடுக்குத்தட்டை epithelium எதில் உள்ளது? Option A kidney, Option B respiratory system, Option C esophagus, Option D skin. Correct answer Option D skin. Next question. Dash tissue consists of matrix and cells embedded in matrix. Option dash tissue ஆனது matrix ஆல் ஆனது மற்றும் செல்கள் மேட்ரிக்ஸின் அடுக்குள் உள்ளே பொதியப்பட்டிருக்கும். Option A connective, Option B nerve, Option C muscular, Option D epithelium. Correct answer is Option A connective. Thank you.